முதலாக மருத்துவத்துறையை ஒருவர் கேட்டால் அந்த துறையை தருவதற்கு ஒருவர் மறுத்தார். ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதல் பிளவு ஏற்பட்டது. மருத்துவத்துறையை 1961 கேட்டதே எம்ஜிஆர் அவர்கள் என்பதை நீங்கள் நிறுத்தியிருக்க வேண்டும். எம்ஜிஆருக்கு மருத்துவத்துறையை தர மறுத்தது பாசமிகு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். மருத்துவத்துறையை தர மறுத்ததால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகினார் என்பது வரலாறு. காரணம், கலைஞர் அவர்கள் கூறுகின்ற போது சொன்னார், ஒரு அரசை நல்ல அரசாக நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு என்பது மருத்துவத்துறை தான். அந்த மருத்துவத்துறையில் அமைச்சராக இருக்கின்றவர் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும். எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் தன் உயிரை கொடுத்து மக்களுக்காக உழைக்கின்ற ஒருவனாக இருக்க வேண்டும். ஜாதி பேதம் பார்க்காதவனாக இருக்க வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்தஸ்து வேறுபாடு பார்க்காமல் ஒருவன் இருக்க வேண்டும். 24 மணி நேரத்தில் எப்போது அழைத்தாலும் அந்த அமைச்சர் வர வேண்டும். ஆகவேதான் அந்த பொறுப்பை நான் வேறு ஒருவருக்கு தர வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்று கலைஞர் கூறினார். காரணம், எம்ஜிஆரால் வர முடியாது. எம்ஜிஆர் 24 மணி நேரம் இதேபோல் மக்களுக்காக உழைக்க முடியாது. அந்த பாச தலைவன் இயக்கத்திற்காக 1961 ஒரு புரட்சிக்காக ஒரு மருத்துவ அமைச்சரை நியமித்தார். ஆனால் அந்த வாழ்ந்து மறைந்த வரலாற்று நாயகன் மடிந்த பிறகு அதையே திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கும் நமது பாச தளபதி அவர்கள் அமைச்சர் பொறுப்பை யாருக்கு ஒதுக்கலாம் என்று நினைக்கின்ற போது தந்தை வெளியிலே ஆட்சி நடக்கின்ற ஒரு தலையணி என்ற காரணத்தினால் பாசம் நிறைந்த அண்ணன் மாசு அவர்களை மருத்துவத்துறையிலே அமைத்தார் என்றால் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இதுதான் இந்த இயக்கத்தை பொறுத்தவரை வாழ்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் தன் உடல் குட்டில் இருக்கும் உயிர் இருக்கும் கடைசி சொட்டு ரத்தம் வரை இந்த இயக்கத்திற்காக உழைப்பான். என் அருமை தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வரலாறு காணுகின்ற இயக்கம், ஒரு நூற்றாண்டை நோக்கி செல்லுகின்ற இயக்கம். இந்த திருநாட்டின் 3வது பெரிய கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் எத்தகைய சூழ்நிலை வந்தாலும், அடுத்த தேர்தலில் இல்லை எந்த தேர்தல் வந்தாலும் இந்த மண்ணை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என் அருமை அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறுகின்றேன். என் அருமை தம்பிக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றியை கூறி, நேரமில்லாத காரணத்தினாலும் எனக்கு பின்னால் பேச்சாற்றல் பெருந்தகைகள் உரையாற்றி இருப்பதாலும் அரியதொரு வாழ்க்கைக்கு நன்றி கூறி, என் ஆறுயிர் அண்ணனே, திராவிட முன்னேற்ற கழகத்தை வரலாறை எழுதுகின்ற பொழுது நீ இல்லாமல் ஒரு வரலாறை எழுத முடியாது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி நிற்கும் தூண்களில் ஒன்றாக நீ திகழ்கிறாய். உன்னுடைய தியாகம் போற்றப்படும், உன்னுடைய வரலாறு எழுதப்படும். உன் ஆணையை ஏற்க லட்சாபலத்தை